வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட்டுக்கான டே 1க்கான போர்ஷன், அதுல கேட்ட பிஒய்க்யூ இது எல்லாமே பார்க்க போறோம். முதல்ல இந்த போர்ஷன் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பியர்களையும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால எழுச்சியும் பார்க்க போறோம். இது சிலபஸ்ல கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸ். இதை நம்ம டீகோட் பண்ணி இப்படி கொடுத்துருக்கோம். இதை நீங்க நோட்ஸா எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முக்கியமா நீங்க பிரைமரியா ஸ்கூல் புக் எப்பயுமே வச்சுக்காங்க. அந்த ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ல என்னென்ன ஏரியாலாம் கவர் ஆகுதோ, அப்படி இல்லன்னா நீங்க பிரிலிமினரிக்கு என்ன ஒரு சோர்ஸ ஃபாலோ பண்ணீங்களோ, அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுங்க. புதுசா மெயின்ஸ்க்குன்னு சொல்லி புதுசா ஒரு மெட்டீரியலோ ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா, இத படிச்சு முடிக்கவே உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ முதல்ல மேஜரா இப்போ போர்ச்சுகீஸ் இருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 1 பேஜ். இங்கிலீஷ் இருக்காங்கன்னா 1 1/2 பேஜ். அதே போல டேனிஷ், டச்லாம் பார்த்தோம்னா ½ ஆஃப் பேஜ். ஃப்ரெஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ½ டூ ஒரு 70% ஆஃப் பேஜ்ல நீங்க கவர் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவ முதல்ல நீங்க ஷார்ட் நோட்ஸா எடுங்க. ஸ்கூல் புக்க டிபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, குயிக்கா முடிக்க முடியும். பாயிண்ட்ஸும் நல்லா கிடைக்கும். அடுத்ததா காலனித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியம், கலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் இதோடைய டெஃபினிஷன் அண்ட் இதோடைய 3 ஸ்டேஜஸ் இருக்கும். இது நம்மளுடைய எக்கனாமி புக்லயே இருக்கும். நீங்க அத அதாவது பார்த்தோம்னா, இந்தியன் எக்கனாமி 11th புக்ல ஒரு 6th ஆர் 7th யூனிட்ல இந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம், மெர்ச்சன்ட் கேபிட்டலிசம் அந்த மாரி இருக்கும். அத மட்டும் ஷார்ட் நோட்ஸ் எழுதினீங்கன்னா, இது மொத்தமே பார்த்தோம்னா ஒரு 30% ஆஃப் பேஜ் தான் வரும். ஸோ அத எழுதிக்கங்க. அடுத்ததா ஆங்கிலேயர் ஆட்சியின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு, எஸ்டாப்ளிஷ்மென்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இதுல கர்நாடிக் வார். இதெல்லாம் கர்நாடிக் வார் அப்படின்னா, அந்த வார் எந்த பிளேஸ்ல எந்த இயர் நடந்துச்சு? யார் யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? அ என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஏதாவது ட்ரீட்டி போட்டாங்களா? இத ஷார்டன் பண்ணி இவ்வளோ தான் எழுதணும். 1 கர்நாடிக் வார், 2 கர்நாடிக் வார்லாம் எழுதுனீங்கன்னா, இவ்வளோ எழுதணும். நீங்க உள்ள ஸ்டோரிலாம் எழுதுனீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த இன்னைக்கெல்லாம் முடிக்க முடியாது. ரொம்ப நாள் ஆகி போயிரும். வெறும் கர்நாடிக் வார்க்கே. அதனால இவ்வளோ தான். ஒரு 5 பாயிண்ட், 6 பாயிண்ட் மட்டும் எழுதி அதாவது 1 கர்நாடிக் வார்னா ஒரு 4, 5 பாயிண்ட். செகண்ட்னா அதே போல எழுதுங்க. மராத்தா வார், மைசூர் வார், பிளாசி மற்றும் பக்சார். இதுக்கும் இதே போல தான் நீங்க எடுக்கணும். ஸோ ஸ்கூல் புக்ல எடுத்தீங்கன்னா, குயிக்கா எடுக்கலாம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஸ்கூல் புக்ல இல்லாத ஒரு ஹெட்டிங் இருக்குன்னா மட்டும் ரெஃபரன்ஸ் புக்க நீங்க போங்க. இல்லன்னா ரெஃபரன்ஸ் புக் போனீங்கன்னா, உங்களால முடிக்க முடியாது. அடுத்ததா பெங்கால், பம்பாய், மதராஸ். இது எப்படி அவங்க கன்சாலிடேட் பண்ணாங்க. ஏன்னா சிலபஸ்ல அந்த ஒருங்கிணைப்புன்னு குடுக்கும்போது இந்த 3 ஏரியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இத எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போங்க. அது பிரச்சனை இல்ல. முதல்ல பேசிக்கா இத முடிங்க. முடிச்சு டைம் இருந்தா நீங்க அடுத்து இது கூட மூவ் ஆங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற பழங்குடியின எதிர்ப்புகள், முக்கியமான விவசாய எழுச்சிகள் ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா தென்னிந்திய கிளர்ச்சி. இதுல பார்த்தோம்னா, வேலுநாச்சியார், புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள். இது கண்டிப்பா ஒரு ½ பேஜ் ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து வைங்க. வெறும் ஃபேக்ட் மட்டும். கன்டென்ட்ட அத பார்த்தா அதுலருந்து நீங்க எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கிற மாரி, ஹிண்ட் டெவலப்மென்ட் மாரி தான் எடுக்கணும். இத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வேலூர் மியூட்டனி. இது தனியான நேம்லயே சிலபஸ்லயே குடுத்துருக்காங்க. இந்த வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் குடுக்கல. நாம இத டீகோட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனா இந்த வேலூர் மியூட்டனிலாம் டைரக்ட்டா குடுத்ததுனால, இத கொஞ்சம் ஒரு பேஜ் வர அளவுக்கு கூட நீங்க எடுத்துக்கங்க. தப்பு இல்ல. அடுத்தது பார்த்தோம்னா சிப்பாய் மியூட்டனி. இதுவும் அதே போல தான். ஒரு பேஜ் வர மாரி எடுத்துக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான டார்கெட்டு. கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10லருந்து 15 பேஜுக்குள்ள உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், நீங்க எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து மாறும். 10 பேஜுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா பெட்டர். உங்களால குயிக்கா ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் குறைக்க முடிஞ்சுச்சுனாலும் பண்ணுங்க. ரொம்ப நுணுக்கி சின்னதா எழுதுங்க. அப்பதான் உங்களால ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இதுல என்னென்ன ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை கர்நாடக பகுதியில் நிறுவிய பொழுது, இந்திய ஆட்சியாளர்களை விட பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து உண்மையான ஆபத்தை எதிர்கொண்டார்கள். அவங்களுடைய முக்கியமான ரியல் டேஞ்சரே பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா கொஸ்டின் என்னது? கர்நாடிக் வார பத்தியான விஷயத்த கேட்கறாங்க. அப்படி அந்த கர்நாடிக் வார் நோட்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த கர்நாடிக் வார பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இந்த ஆங்கிள்ல நீங்க மாத்தி எழுதினீங்கன்னா, அதுதான் இதுக்கான ஆன்ஸரா உங்களால கொண்டு வர முடியும். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியாததற்கான காரணங்கள். நம்ம சொன்னோம். ஒரு வார் இருக்கு அப்படின்னா, முதல்ல போர்ச்சுகீசியர்கள் நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது, போர்ச்சுகீசியர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க? அடுத்தது எதனால ஃபெயிலியர் ஆனாங்க? இந்த 3 பார்ட் இருந்துச்சுன்னா, கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அந்த ஏரியாவ நீங்க ஈஸியா அட்ரஸ் பண்ணலாம். இதே தான் பிரெஞ்சுக்கும் இதே தான், போர்ச்சுகீஸுக்கும் இதே மாடல் தான். டேனிஷு,
இவங்க எல்லாத்துக்குமே இதே மாடல் எடுத்தீங்கன்னா போதும். இங்கிலீஷ் மட்டும் பார்த்தோம்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஃபெயிலியர்க்கான காசஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அதனால அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவங்களுடைய பிரிட்டிஷ் ரூல பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியா மட்டும் பிரிட்டிஷ்ல மாறும். மத்த 2 ஏரியாவும் இதே மாரி தான் வரும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஐரோப்பிய படையெடுப்பின் துவக்க காலகட்டத்தில் இந்தியர்களின் பழமையான போர் நடவடிக்கைகளுக்கு முன் ஆங்கில கடல் ஆதிக்கம் எவ்வாறு உயர்ந்திருந்தது? பிரிட்டிஷோடைய நேவல் சூப்பர்மசி எப்படி வந்து ரொம்ப வந்து பிரிடாமினன்ட்டா இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. அதேதான். பிரிட்டிஷ பத்தி நீங்க அந்த ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க. ஒரு 1 1/2 பேஜ், 2 பேஜ் எடுத்தீங்க அப்டின்னா, அந்த ஏரியாவுலருந்து ஈஸியா பிரிட்டிஷோட நேவல் ஃபோர்ஸுக்கும், இந்தியன்ஸ்க்கும் இங்க இருக்கிற இந்தியர்களின் பழமையான போர் நடவடிக்கை, நாம என்ன வந்து எக்யூப்மென்ட்ட யூஸ் பண்ணோம் அப்டிங்கிறத போட்டுட்டு, அவங்களுடைய அவங்க இந்த ஸ்பானிஷ் ஆர்மடாவெல்லாம் வந்து தாக்கி அழிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுடைய சூப்பர்மசி எப்படி இருந்துச்சு? நம்ம அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அப்படிங்கிறது ஜஹாங்கீர்லாம் கூட இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருப்பாரு. இந்த மாரி சில 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னாவே, இதுக்கு ஆன்ஸர் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு வந்துரலாம். அடுத்ததா, இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதில் வாணிகம் எவ்வாறு? அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த போர்ச்சுகீஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஏரியாவ கவர் பண்ற மாரியான கொஸ்டின் தான் இது. அத வச்சு நீங்க இத ஆன்ஸர் பண்ணிடலாம். அடுத்ததா காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய விவசாயம் வணிகமயமாக்கப்பட்டதால் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகள். ஸோ இத வந்து பார்த்தோம்னா, நம்ம பிரிட்டிஷோடைய அந்த 3 பார்ட்ல 3வது பார்ட்ல பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பாசிட்டிவான ஏரியாவுல அவங்க எப்படி வந்து நம்ம இந்தியாவுல ரயில்வே லைன கொண்டு வந்தாங்க, தந்தி கொண்டு வந்தாங்க, போஸ்டல் கொண்டு வந்தாங்க, பொதுப்பணித்துறை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பாசிட்டிவ் ஏரியா. நெகட்டிவ் ஏரியா அப்படின்னா, அவங்களுடைய கலோனியலிசத்தால அக்ரிகல்ச்சர் எப்படி ஃபெயிலியர் ஆனுச்சு, ஆர்ட் கல்ச்சர் எப்படி ஃபெயிலியர் ஆனுச்சு, நம்மளுடைய ஆர்டிஷியன் நம்மளுடைய அந்த கைவினைஞர்கள் எப்படி இதானாங்க, அதேபோல லோக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி இதானுச்சு, ரூரல் எக்கானமி எப்படி வந்து டிவாஸ்ட் ஆச்சு. இத பத்தி வந்து நீங்க அந்த நோட்ஸ்களுடைய பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆன்சர்ஸ் வந்து எழுதலாம். ஸோ நம்ம டெய்லி வந்து அந்த 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு வந்து குடுக்குறோம். அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெடி பண்ணிட்டே வாங்க. அப்பதான் வந்து அந்த வீக்கெண்ட்ல 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அத வந்து நீங்க பிரிபேர்டு டெஸ்ட்டா நீங்க எழுதிருவீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்மார்ட் டெஸ்ட்டா எழுதும்பொழுது, இதிலிருந்து இல்லாம நம்ம ஜெனரலா இதுலயும் கலந்து வரும், அதுலயும் கலந்து வரும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா தான், உங்களால போர்ஷன்ஸையும் வந்து ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த டெய்லி 4 கொஸ்டின் இந்த ஷார்ட் நோட்ஸ்க்கான விஷயங்களும் இதையும் எடுத்துக்கிட்டு, இதிலிருந்து அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்ஸர பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. அதே தான் நம்ம வீக்கெண்ட்ல டெஸ்ட்டா எழுதப் போறோம். ஸோ வாரத்துல பார்த்தோம்னா 20 கொஸ்டின் வந்து எழுதப் போறோம். டெய்லி 4 கொஸ்டின். அந்த 5 நாள் எடுக்கப் போறீங்க. 6வது நாள் ஒரு டைம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு 7வது நாள் எடுக்கப் போறீங்க. ஸோ அந்த மாரி பண்ணிக்கலாம். அடுத்ததா, இந்தியாவில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள். ஸோ அதேதான். அந்த 3 ஸ்லாப் பிரிச்சதுல 3வது எதனால வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத அதுல வந்து பார்த்துருவீங்க. அடுத்ததா பிளாசி போருக்கான உடனடி காரணம். சரிங்களா? இம்மீடியேட் காசஸ் ஆஃப் இது வந்து 2015ல 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இப்பலாம் அந்த 3 மார்க் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த 15, 16லாம் அந்த மாரி மெத்தட் இருந்துச்சு. ஸோ இத வந்து நீங்க இம்மீடியேட் காசஸ் பார்க்காம, காசஸ்ன்னு பார்த்து நீங்க இது ஒரு 10 மார்க்குக்கான ஆன்ஸரா நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணி அத எழுத முடிஞ்சுச்சு அப்படின்னா, இதுவே போதுமானதா இருக்கும். அடுத்ததா 1806 வேலூர் கழகமானது 1857 சிப்பாய் கழகத்தின் முன்னோடி நிகழ்வு என்பதை நியாயப்படுத்துக. இது புக்ல அப்படியே இந்த வேர்ட குடுத்து, இத சொன்னது யாரு அப்படின்னா, வி.டி. சவார்கர்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இதுல என்ன பண்ணுவோம்னா, 10 மார்க்கோ, 15 மார்க்கோ எழுதணும் அப்படின்னா, இத வந்து நீங்க லைட்டா அனலைசிஸ் பண்ணாவே போதும். இது தனியா இந்த மாரி கொஸ்டினே இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம போர்ஷன்ல நோட்ஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இத நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1857 ரிவால்ட். ஓகே. இது வந்து பார்த்தோம்னா, நார்த்ல நடந்துச்சு. இது சவுத்ல நடந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா இது காரணம் எழுதியிருப்பீங்க. இதுக்கான காரணம் இம்மீடியேட் காசஸ் என்ன? அந்த கேட்ரிட்ஜ் கொழுப்பு தடவப்பட்ட அந்த தோட்டாக்கள். இங்க என்ன காரணம்? இங்க வந்து அக்னி வந்து அந்த ஒரு தொப்பி வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது ஒரு காரணம். இத நடத்துனது யாரு? முன்னாள் ஆட்சியாளர்கள். இதுலயும் நடத்துனது யாரு? முன்னாள் ஆட்சியாளர்கள். இந்த முன்னாள் ஆட்சியாளர்களுடைய பேரு, இங்க முன்னாள் ஆட்சியாளர்களுடைய பேரு. அதேபோல இதுவும் வந்து பார்த்தோம்னா, ஒரு அன்பிளான்டு ஒரு ரெவல்யூஷனா இருக்கும். இதுவும் ஒரு அன்பிளான்டு ரெவல்யூஷனா இருக்கும். ஸோ இந்த காரணத்தெல்லாம் வச்சு, இந்த சிப்பாய் கழகம் அதாவது வேலூர் கழகமானது சிப்பாய் கழகத்தின் முன்னோடின்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த ஆன்ஸர் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப என்னன்னா, நீங்க வேலூர் கழகத்துக்கும், சிப்பாய் கழகத்துக்கும் தனித்தனியா நோட்ஸ் இருந்துச்சுனாவே போதும். அத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா 2யும் ஈஸியா லிங்க் பண்ணிடலாம். அடுத்ததா கர்நாடக போர்கள் டியூப்லெக்ஸ் அவர்களுடைய பங்கை வந்து எழுதுக அப்படின்னு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்க கர்நாடிக் போருக்கான அந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கர்நாடிக் வார்ல இவரு இருப்பாரு. அப்ப அந்த 2 மட்டும் நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி இத எழுதுனீங்கனாவே, இதோடைய ஆன்ஸர வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்தியா தொழில்மயமாக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடை. விவாதம் செய்க. ஸோ வந்து இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனது பிரிட்டிஷ் நமக்கு குடுத்த ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த 3 பார்ட்ல பிரிட்டிஷோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுக்க சொன்னோம் இல்லைங்களா? அந்த பாசிட்டிவ் ஏரியாவுல இந்த மாரி வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இவங்க இண்டஸ்ட்ரி கேட்டாலும் சரி,
இல்ல வந்து பார்த்தோம்னா, வேற இன்னும் வந்து நம்மளுடைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல இம்ப்ரூவ் ஆனுச்சுன்னு கேட்டாலுமே நம்ம அத எழுதிக்கலாம். நெகட்டிவா கேட்கும்பொழுது, அந்த நெகட்டிவ்ல என்னென்ன இருக்கோ, நம்ம முன்னாடி அக்ரிகல்ச்சர் கேள்வி கேட்டுட்டாங்க. அடுத்தது ஆர்டிஷியன் கேட்கறாங்க. இல்ல வந்து ரூரல் எக்கனாமிய கேட்கறாங்க. அப்படி இல்லன்னா நம்மளுடைய சஸ்டெய்னபிள் அ இதா இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அதையும் போட்டு கூட ஆன்ஸர் வந்து பண்ணிடலாம். அடுத்ததா இந்த ரெவல்யூஷன்ல வந்து சன்னியாசி, ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த விஷயங்கள் அத வந்து நோட்ஸா எடுத்து வச்சுக்காங்க. இது கிடைக்கல அப்படின்னா, இந்த ஒரு நெட்ல வந்து சர்ச் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் வர மாரி மட்டும் எடுத்து வச்சுக்காங்க. அடுத்ததா கோள் கிளர்ச்சி பற்றி 1832ல நடந்த கோள் கிளர்ச்சிய பற்றி எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க இந்த சாந்தால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்லயே போதுமான அளவுக்கு கன்டென்ட்டே இருக்கும். ஸோ நீங்க 10த் அண்ட் 12த் புக்லயே அந்த கன்டென்ட் இருக்கும். அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுங்க. அதுவே போதுமானது. அடுத்ததா வேலூர் புரட்சிக்கான காரணங்களை விவரமாக எழுதுக. ஸோ காசஸ் தான் கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சி நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? காசஸ் எழுதியிருப்பீங்க, ஃபோர்ஸ் எழுதியிருப்பீங்க, கான்சிக்வென்சஸ் எழுதியிருப்பீங்க. அப்ப அது போதுமானது. அடுத்தது தென்னிந்திய புரட்சிக்கு இட்டு சென்ற காரணம். பார்த்தீங்களா? அதேதான் காரணம். ஒண்ணு மாத்தி மாத்தி இதே தான் கேட்பாங்க. காரணம் இதான் கேட்பாங்க. இல்ல அப்டின்னா, இந்த 2 தனித்தனியா நீங்க எடுத்து வச்ச நோட்ஸ லிங்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பங்கு. நம்ம இந்த லீடர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மருதுசகம் பிரதர்ஸ் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பத்தி டைரக்ட் கொஸ்டினே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ, இத வந்து நீங்க ஒரு 15 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்க இதுக்கு அ அ அது பண்ணாரு, இது பண்ணாரு, வானம் பொழிகிறது அதெல்லாம் தேவையில்ல. என்ன ரொம்ப ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோ, என்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ, அவர் எங்க போய் யார் மேல அட்டாக் பண்ணாரு, அவர வந்து கடைசியா வந்து தூக்குல போட்டாங்க. அதுலருந்து அதாவது அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுலருந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது அவர் எப்படி வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரா போனாரு. அடுத்ததா அவர் வந்து தூக்குல போட்டாங்க. இந்த ஆங்கிள்ல வந்து இந்த ஆன்ஸர் வந்து நீங்க வந்து புரொவைட் பண்ணலாம். அடுத்ததா சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களின் கிளர்ச்சியின் காரணம், விளைவு. ஸோ முன்னாடி பழைய கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, காரணம் கேட்டிருந்தாங்க, விளைவு கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த 25 இந்த மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, போத் காசஸ் அண்ட் அவங்க அதோடைய ரிசல்ட் 2யுமே கேட்டிருக்காங்க. காரணம், விளைவு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப வர வர இந்த 1 ஆர் 2 ஏரியாவ லிங்க் பண்ணி கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, காரணம், விளைவு தான் கேட்கறாங்க. அண்ட் நடுவுல வந்து கோர்ஸ் ஆஃப் அத கேட்கல. அப்ப கேட்கலங்கும்போது, அத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இத எழுதலாம். இப்பதான் வந்து உங்களுக்கு டைம் வந்து பத்தும். நீங்க நடுவுல இருக்கிற கோர்ஸ் எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுக்கான டைம் வந்து கிடைக்காது. தமிழ்நாட்டில் பூலித்தேவர் பற்றி சிறுகுறிப்பு வரிகை. இது டைரக்ட்டான கொஸ்டின். எப்படி மேல வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்துச்சோ, அதே போல இந்த கொஸ்டினும் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க டைரக்ட்டா எழுதிடலாம். அடுத்ததா விக்டோரியா மகாராணி பிரகடனத்தின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவீன் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன். இத கேட்டிருக்காங்க. இது ஒண்ணும் கிடையாது. 1857 ரிவோல்ட் நோட்ஸ் எழுதியிருக்கீங்கல்ல, அதோடைய கான்சிக்வென்ஸஸ்ல தான் இது இருக்கும். தனியா நோட்ஸ் எல்லாம் இதுக்காக எடுக்க தேவையில்ல. அது கான்சிக்வென்ஸஸ்ல இத எழுதி வச்சிருப்பீங்க. அவங்க விக்டோரியா மகாராணி, என்ன இனிமேல் வந்து நாங்க வந்து தலையிடா கொள்கையை பின்பற்றுவோம். புதுசா வந்து அனக்சேஷன் வந்து பண்ண மாட்டோம். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து கைவிட்டுறோம். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து குடுக்க போறோம். சொல்லி அந்த விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து இது. இதுக்காக இந்த மாரி ஒவ்வொரு கேள்வியும் பார்த்துட்டு தனித்தனியாலாம் போகாதீங்க. ஸ்டாண்ட் அலோன் நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதுல இருந்து ஆன்ஸர் வந்து நம்ம கொண்டு வந்துரலாம். 1857 ரிவோல்ட் தோல்விக்கான காரணம். சரிங்களா? அதான். அந்த நோட்ஸ்ல இருந்துச்சு அப்டின்னா, தோல்விக்கான காரணத்த மட்டும் நீங்க எடுத்து ப்ராப்பரா எழுதினீங்க அப்டின்னா, அதுவே போதுமானது. அவ்வளோதான் இந்த வீடியோவுல. இன்னைக்கான ஸ்டடி டார்கெட் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ அந்த 4 கொஸ்டின் குடுத்துருப்போம். அந்த 4 கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க நோட்ஸ் வந்து மேக் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா அந்த ஆன்ஸர் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற ஏரியாவ ஷார்ட்டா 10லிருந்து 15 பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா 10 பேஜுக்குள்ளேயே எடுத்துரலாம். பட் இனிஷியலா உங்களுக்கு கொஞ்சம் தெரியல அப்படிங்கும்போது 15 பேஜ் வரைக்கும் போகும். ஸோ அந்த இதுல வந்து குரூப்ல டெஸ்ட் பேட்ச் குரூப்ல கேளுங்க. இத வந்து இன்னும் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அத வந்து குறைச்சு எவ்வளோ ஷார்ட்டனா நீங்க நோட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணலாம். அத பண்ணிட்டு அப்பதான் ரிவிஷனுக்கு உங்களால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். நீங்க இதுவே வந்து இந்த வெறும் 2 ஏரியா தான் நம்ம இப்ப கவர் பண்ணியிருக்கோம் டே 1ல. ஸோ இத முடிங்க. முடிச்சுட்டு டெய்லி அடுத்தடுத்த டாஸ்க்க முடிங்க. இன்கேஸ் இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, பெண்டிங் இருக்கிறத அப்படியே பெண்டிங் வச்சுட்டு, நாளைக்கு குடுக்குற டாஸ்க்க முடிங்க. நாம வந்து ஒரு 1 டூ 5 இந்த டேஸ்ல வந்து குடுக்குறோம். நடுவுல 1 ஆர் 2 டேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் குடுப்போம். அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த பெண்டிங் இருக்கிற அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி, திரும்ப அந்த கரண்ட்டான ட்ராக்குக்கு வந்து வந்துருங்க. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.